லங்கா4 உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினமும் நாங்கள் இலங்கையிலே கடந்த ஒரு வாரமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் தொடர்பில் நாங்கள் உங்களோடு கலந்துரையாடலாம் என்று யோசிக்கிறோம். என்னென்று சொன்னால், அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இப்பொழுது நிறைய முறைமைகள் வந்துட்டுது. ஒரு காலத்தில் காசு மட்டும்தான் எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டது. வங்கியில் கூட காசாக கொண்டே போடுவோம், ஒரு சிட்டையை நிரப்பி பிறகு காசாக பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக பணம் பரிமாற்றம் செய்யப்படுகின்ற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டது. வீட்டில் இருந்தவாறே ஒருவருக்கு தேவையான கொடுப்பனவை நாங்கள் எங்களது வங்கியில் இருக்கிற பணத்தை கொண்டு செலுத்த முடியும். அந்த அளவுக்கு மாற்றம் வந்துட்டது. இப்போ இடையில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், அந்த ஏடிஎம் கார்டு என்று சொல்லப்படுகின்ற வங்கி அட்டை ஊடாக கொடுப்பனவுகள் செய்கிறது. நாங்கள் இதில் போய் சிலவில் வங்கியில் நேரடியாக அதுக்குரிய அந்த பாயிண்டில் போயிட்டு காசை எடுத்துக்கொண்டு வருவோம், அல்லது காசை போட்டு விடலாம். இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலதிகமாக இந்த அட்டையை பயன்படுத்தி சில நிறுவனங்களில் நாங்கள் கொள்வனவுகள் செய்ய முடியும். உதாரணத்துக்கு பெட்ரோல் செட்டில் எரிபொருள் நிரப்பிக்கொள்வது, அல்லது இந்த ஃபுட் சிட்டி போன்ற பெரிய கடைகளில் கொள்வனவுகளுக்கு அந்த வங்கி அட்டையை பயன்படுத்துதல், இப்படியான முறைமைகள் எல்லாம் இருக்குது. இதில் சாதாரணமாக பார்த்தால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருளை கொள்வனவு செய்தால் 10,000 ரூபா தான் பணமாக கொடுத்தா கொடுப்போம். ஆனால் வங்கி அட்டைகளில் கொள்வனவு செய்கின்ற பொழுது சில இடங்களில் பார்க்குறோம், மேலதிகமாக ஒரு கட்டணம் அறவிடப்படுகிறது. அந்த வங்கி அட்டையின் ஊடாக கொள்வனவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் 2.5 சொல்லுகிறார்கள், சில இடங்களில் 3% சொல்லுகிறார்கள். மேலதிகமாக 10,000 ரூபா வேண்டினா 2.5% மேலதிகமாக கொடுப்பனவு செய்ய வேண்டும், இல்லாட்டி 3% மேலதிகமாக கொடுப்பனவு செய்ய வேண்டும். இது எந்த வகையில் அந்த வங்கி அட்டை நாங்கள் பெறுகின்ற பொழுது எங்களுக்கு நிபந்தனைகளாக சொல்லப்பட்டதா என்று பார்த்தா இல்லை, எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஆனால் சில நிறுவனங்கள் வெளியில் விளம்பரங்களை கூட போட்டு வச்சிருக்கு, வங்கி அட்டையின் ஊடாக கொள்வனவு செய்கின்ற பொழுது மேலதிகமாக 3% அறவிடப்படும், சேவை கட்டணமாக அறவிடப்படும் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இது தொடர்பான விஷயங்கள் இலங்கையில் பரவலாக அதிகரித்து வந்ததன் காரணமாக பொருளுடைய பெறுமதியை விட நாங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டி வருகிறது. நாங்கள் கொள்வனவு செய்கிற பெறுமதிக்கு இதே பொருளை நாங்கள் சிலவில் பணமாக கொடுத்தால் நாங்கள் அந்த சரியான பெறுமதிக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வங்கி அட்டை என்பது ஒரு இலகுவான கொடுக்கல் வாங்கல் முறைக்காக நடைமுறைக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இலகுவான நடைமுறையான விஷயம் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேலதிக சுமையை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது என அண்மை காலத்தில் மத்திய வங்கிக்கு கிடைக்கப்பட்ட புகார்களை அடிப்படையாக கொண்டு மத்திய வங்கி இது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டதன் பின்னராக ஒரு அறிக்கையை விட்டிருக்குது கடந்த வாரம். அவ்வாறான எந்த ஒரு ஒப்புதலோ நிபந்தனைகளோ தாங்கள் மத்திய வங்கி இலங்கையில் எந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கோ அல்லது தனியார் நிறுவனத்துக்கோ அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அவ்வாறு மேலதிகமாக அறவிடுவது என்பது சட்டவிரோதமானது. இனியும் இவ்வாறான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த யார் என்ன வங்கி அட்டையை பயன்படுத்துகிறார்களோ அந்த வங்கி அட்டைக்குரியவர் அந்த தன்னுடைய வங்கிக்கு நேரடியாக முறைப்பாடு செய்து இதற்கு தீர்வு காண முடியும். குறிப்பிட்ட இடத்துல உங்களுடைய வங்கி அட்டையை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது மேலதிகமாக இவ்வளவு பணம் கேட்கிறார்கள் அல்லது தாங்களாகவே வட்டி எடுத்து விடுகிறார்கள் என்ற முறைப்பாட்டை செய்து இதில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்கள் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை அடைய வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் வருகின்ற பொழுது அது சட்டத்துக்கு முரணானது அல்லது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அல்ல என்று தெரிந்தால் அதனை உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். எனவே இது தொடர்பான மக்களின் கவனத்துக்காக இந்த செய்தியை நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம்.
தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.